அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மருத்துவவியல் டாப்பிக்லேருந்து பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்ட் 3. ஸோ இதில் ஒரு 100 கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ரொம்ப சிம்பிளான கலைச்சொற்கள் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரொம்ப லாங் சென்டென்ஸ் இல்லாமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் சென்டென்ஸ் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த புத்தகத்துலேருந்து தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்பர் பேரலைசிஸ் அப்படின்னா முகுலவாதம் அப்படின்னு அர்த்தம். பம்ப்ஸ் அப்படின்னா கட்டிகள். ஓகேவா? பம்ப்ஸ் அப்படின்னா கட்டிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி வார்த்தைகள் தான் அதிகப்படியாக கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பர்சா அப்படின்னா நீர்ப்பை அப்படின்னு அர்த்தம். பர்சா அப்படின்னா நீர்ப்பை. பட்டாக் அப்படின்னா புட்டம் அல்லது பிட்டம். ஸோ இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டாக் அப்படின்னா புட்டம் அல்லது பிட்டம். கேச்சக்டிக் அப்படின்னா நலிவு மிகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கேச்சக்டிக் அப்படின்னா நலிவு மிகும். அடுத்து கேக்கோடான்ஷியா அப்படின்னா கெட்டப்பல், அதாவது அந்த கெட்டுப்போன பல் இருக்கும் இல்லையா? ஸோ பல் சுத்தப்பல் அது சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் வந்து கேக்கோடான்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கேக்கோம்லியா அப்படின்னா கொப்பு குறைமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கேக்கோம்லியா அப்படின்னா கொப்பு குறைமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கேக்கோ பிளாசா அப்படின்னா இடர் வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். கேக்கோ பிளாசியா அப்படின்னா இடர் வளர்ச்சி. அடுத்து கேடவர் அப்படின்னா சடலம் அப்படின்னு அர்த்தம். கேடவர் அப்படின்னா என்ன? சடலம். அடுத்து கேடன்ஸ் அப்படின்னா வண்ணம் அப்படின்னு அர்த்தம். கேடன்ஸ் அப்படின்னா என்ன? வண்ணம் அப்படின்னு அர்த்தம். 11வது கவனிங்க. அடுத்து கேசிடிஸ் அப்படின்னா குடல்வால் அலர்ஜி. கேசிடிஸ் அப்படின்னா என்ன? குடல்வால் அலர்ஜி. அடுத்து கெய்சன் அப்படின்னா காற்று பெட்டகம். கெய்சன் அப்படின்னா என்ன? காற்று பெட்டகம். அடுத்து கால்கானியோ அப்படின்னா குதிகால் சார், அதாவது கால்கானியோ அப்படின்னா குதிகால் சார் அப்படின்னு அர்த்தம். கால்கானியம் அப்படின்னா குதிகால் எலும்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையே கொஞ்சம் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கால்சிஃபிகேஷன் அப்படின்னா சுதயமாக்கம் அப்படின்னு அர்த்தம். கேலஸ் அப்படின்னா எலும்பு ஒட்டு வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். கேலஸ் அப்படின்னா என்ன? எலும்பு ஒட்டு வளர்ச்சி. கலோரிக் அப்படின்னா கனல் சார். கலோரிக் அப்படின்னா என்ன? கனல் சார் அப்படின்னு அர்த்தம். கால்வேரியம் அப்படின்னா மண்டை ஓடு அல்லது கபாலம் அப்படின்னு அர்த்தம். கால்வேரியம் அப்படின்னா என்ன? மண்டை ஓடு அல்லது கபாலம். அடுத்து கேலைசிஸ் அப்படின்னா சிறுநீரக இதழ்கள். கேலிசஸ் அப்படின்னா சிறுநீரக இதழ்கள். கேனல் அப்படின்னா கால்வாய். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி கால்வேரியம், அடுத்து கேலிசஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்து 21 பாருங்க. கேண்டிடயசிஸ் அப்படின்னா பூஞ்சை தொற்று அப்படின்னு அர்த்தம். கேண்டிடயசிஸ் அப்படின்னா பூஞ்சை தொற்று. அடுத்து கேன்தஸ் அப்படின்னா கடைக்கண். கேன்தஸ் அப்படின்னா என்ன? கடைக்கண். அடுத்து கேப்சுலம் அப்படின்னா தலைப்பு அல்லது குறுமுகடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கேபிச்சுலம் அப்படின்னா என்ன? தலைப்பு அல்லது குறுமுகடி அப்படின்னு அர்த்தம். கேப்சுலேஷன் அப்படின்னா உரையாக்கம். கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன? உரையாக்கம். அடுத்து கார்போஹைட்ரேட் அப்படின்னா கரி நீரகி அல்லது மாவுச்சத்து. ஓகேவா? கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன? கரி நீரகி மாவுச்சத்து அப்படின்னு அர்த்தம். அடுத்து கார்பன்கிள் அப்படின்னா பிளவை கட்டி. கார்பன்கிள் அப்படின்னா என்ன? பிளவை கட்டி. அடுத்து கார்டியாக் இம்ப்ரெஷன் அப்படின்னா இதய பள்ளம் அப்படின்னு அர்த்தம். கார்டியாக் இம்ப்ரெஷன் அப்படின்னா என்ன? இதய பள்ளம். ஓகேவா? அடுத்து கார்சினோமா அப்படின்னா நார்த்திசு புற்று அப்படின்னு அர்த்தம். கார்சினோமா அப்படின்னா என்ன? நார்த்திசு புற்று. அடுத்து கார்டியாக் ரெசிஸ்டேஷன் அப்படின்னா இதய மீளுயர்ப்பி. கார்டியாக் ரெசிஸ்டேஷன் அப்படின்னா என்ன? இதய மீளுயர்ப்பி. அடுத்து கார்டியாலஜியா அப்படின்னா இதய எரிச்சல் அப்படின்னு அர்த்தம். கார்டியாலஜியா அப்படின்னா என்ன? இதய எரிச்சல். ஓகேவா? அடுத்து 31 பாருங்க. கார்டியோசீல் அப்படின்னா இதய துருத்தம் அப்படின்னு அர்த்தம். கார்டியோசீல் அப்படின்னா என்ன? இதய துருத்தம். அடுத்து கார்டியோசென்டிசிஸ் அப்படின்னா இதய துளையிடல். கார்டியோ சென்டிசிஸ் அப்படின்னா என்ன? இதய துளையிடல். அடுத்து கார்டியாலஜி அப்படின்னா இதயவியல். ஸோ இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு படிப்பு சார்ந்த இருக்கக்கூடிய டெர்மினாலஜி வேர்டை வந்து நோட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேவா? அடுத்து கார்டியோஃபோபியா அப்படின்னா இதய நோய் அச்சம் அப்படின்னு அர்த்தம். கார்டியோஃபோபியா அப்படின்னா என்ன? இதய நோய் அச்சம். அடுத்து கார்டிடிஸ் அப்படின்னா இதய அலர்ஜி. கார்டிடிஸ் அப்படின்னா என்ன? இதய அலர்ஜி. அடுத்து கேரிஸ் அப்படின்னா பல் சொத்தை அல்லது எலும்பரிப்பு. ஓகேவா? கேரிஸ் அப்படின்னா என்ன? பல் சொத்தை அல்லது எலும்பரிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கேரோட்டிட் நெர்வு அப்படின்னா கழுத்து நரம்பு. ஓகேவா? கேரோட்டிட் நெர்வு அப்படின்னா என்ன? கழுத்து நரம்பு. அடுத்து கார்பல் அப்படின்னா மணிக்கட்டுசார். ஓகேவா? கார்பல் அப்படின்னா என்ன? மணிக்கட்டுசார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கார்பிட்டிஸ் அப்படின்னா மணி கட்டலர்ஜி. கார்பிட்டிஸ் அப்படின்னா என்ன? மணி கட்டலர்ஜி. அடுத்து கேரியர்ஸ் அப்படின்னா நோய் கடத்திகள். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. 41 கவனிங்க. அடுத்து கேரன்கிள் அப்படின்னா மேல் வளர் சதை அப்படின்னு அர்த்தம். கேரன்கிள் அப்படின்னா என்ன? மேல் வளர் சதை. அடுத்து கேசியஸ் டிஷ்யூ அப்படின்னா திசையாளி திசு அப்படின்னு அர்த்தம்.
கேசியஸ் திசு அப்படின்னா சிதையாளி திசு, அதாவது அந்த திசு வந்து சிதையக்கூடிய தன்மையில் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் சொல்றாங்க. அடுத்து கேஸ்டஸ் அப்படின்னா வார்ப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கேஸ்டஸ் அப்படின்னா வார்ப்புகள். அடுத்து கெட்டபாலிசம் அப்படின்னா சிதை மாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து கத்தீட்டர் அப்படின்னா வடிகுழல். அந்த சிறுநீர் மருத்துவத்துறையில இருந்தா தெரிஞ்சிருக்கும். மேபி அது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த டியூப் மாதிரி போடுவாங்க, அதான் வந்து கத்தீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கு தமிழில் வந்து வடிகுழல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேவிட்டஸ் அப்படின்னா புரைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. செல் பயாலஜி அப்படின்னா உயர் அணுவியல். செல் பயாலஜி அப்படின்னா உயர் அணுவியல். அடுத்து செல் லீனியேஜ் அப்படின்னா செல் மரபு தொடர். செல் லீனியேஜ் அப்படின்னா செல் மரபு தொடர். செல் மெம்பரேன் அப்படின்னா உயிரணு படலம். செல் மெம்பரேன் அப்படின்னா என்ன, உயிரணு படலம். செல் பிளேன் அப்படின்னா உயிரணு தளம் அப்படின்னு அர்த்தம். செல் பிளேன் அப்படின்னா என்ன, உயிரணு தளம். ஓகேவா. 51 கவனிங்க. செல் பயாலஜி அப்படின்னா உயிரணுவியல். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செல் ஜெர்மினல் அப்படின்னா மூளை அணு. செல் ஜெர்மினல் அப்படின்னா என்ன, மூளை அணு. அடுத்து செல்லுலிட்டிஸ் அப்படின்னா அணு வளர்ச்சி. செல்லுலிட்டிஸ் அப்படின்னா என்ன, அணு வளர்ச்சி. செல்லுலாரிட்டி அப்படின்னா உயிரணு அடர்த்தி அப்படின்னு அர்த்தம். செல்லுலாரிட்டி அப்படின்னா என்ன, உயிரணு அடர்த்தி. அடுத்து சிமெண்டிகல்ஸ் அப்படின்னா காரை கற்கள். சிமெண்டிகல்ஸ் அப்படின்னா என்ன, காரை கற்கள். அடுத்து சென்ட்ரல் நெக்ரோசிஸ் அப்படின்னா மைய நசிவு. ஓகேவா, சென்ட்ரல் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்ன, மைய நசிவு. அடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா மைய விலகல். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா மைய விலகல். அதே சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்னா மைய விலக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் விலகலுக்கும் விலக்கிக்கான அந்த டெர்மினாலஜி வேர்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து செஃபலைசேஷன் அப்படின்னா தலை உருவாக்கம். செஃபலைசேஷன் அப்படின்னா என்ன, தலை உருவாக்கம். அடுத்து செரிபெலம் அப்படின்னா சிறுமூளை. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க 61. அடுத்து செரிப்ரல் பிளாசி அப்படின்னா பெருமூளை வாதம். செரிப்ரல் பிளாசி அப்படின்னா பெருமூளை வாதம். செரிப்ரம் அப்படின்னா பெருமூளை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செரிக்கல் அப்படின்னா கழுத்து சார். செர்வியல் கர்வ் அப்படின்னா கழுத்து வளைவு. செர்விக்கல் கர்வ் அப்படின்னா என்ன, கழுத்து வளைவு. அடுத்து செர்விக்கல் நெர்வ்ஸ் அப்படின்னா கழுத்து நரம்புகள் அப்படின்னு அர்த்தம். கர்வ் அப்படின்னா வளைவு, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். நெர்வ்ஸ் அப்படின்னா நரம்புகள். ஓகேவா. அடுத்து செர்விகோ டைனியா அப்படின்னா கழுத்து வலி. செர்விகோ டைனியா அப்படின்னா கழுத்து வலி. அடுத்து சாலிஷியன் அப்படின்னா இமை நீர் கட்டி. சாலேஷியன் அப்படின்னா இமை நீர் கட்டி. அடுத்து சூவிங் அப்படின்னா அசை போடுதல். ஓகேவா. ஸோ இந்த வார்த்தையும் ஈஸியான வார்த்தை தான், கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து குரோஃபோடி அப்படின்னா பாத மருத்துவம். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. குரோஃபோடி அப்படின்னா பாத மருத்துவம். அடுத்து குரோடிரியம் அப்படின்னா குருத்து அப்படின்னு அர்த்தம். கான்ட்ரியம் அப்படின்னா குருத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ 71 கவனிங்க. அடுத்து கோரியா அப்படின்னா தன்னியக்க வலிப்பு. ஓகேவா. கோரியா அப்படின்னா தன்னியக்க வலிப்பு. கோரியன் அப்படின்னா கருக்கோளகம். ஓகேவா. கோரியன் அப்படின்னா கருக்கோளகம். அடுத்து கோராய்டு அப்படின்னா கண்ணுளியம். கோராய்டு அப்படின்னா கண்ணுளியம். அடுத்து குரோனிக் டிசீஸ் அப்படின்னா நாட்பட்ட நோய். ஓகேவா. குரோனிக் டிசீஸ் அப்படின்னா நாட்பட்ட நோய். கைம் அப்படின்னா இரைப்பை குழம்பு. ஓகேவா. கைம் அப்படின்னா என்ன, இரைப்பை குழம்பு. அடுத்து சிலியா அப்படின்னா குற்றுளை அல்லது துயிலை அப்படின்னு அர்த்தம். சிலியா அப்படின்னா குற்றிலை அல்லது துயிலை. அடுத்து சிலியரி நர்வ் அப்படின்னா இலை நரம்பு. ஓகேவா. சிலியரி நர்வ் அப்படின்னா இலை நரம்பு. அடுத்து ஆன்டி மைகோட்டிக் அப்படின்னா பூஞ்சை எதிர்ப்பி. ஆன்டி மைகோட்டிக் அப்படின்னா பூஞ்சை எதிர்ப்பி. சிலியம் அப்படின்னா குற்றிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சிலியா அப்படின்னா துயிலை, அதே சிலியம் அப்படின்னா குற்றிலை அப்படின்னு அர்த்தம். வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலியரி நர்வ் அப்படின்னா இலை நரம்பு. சிலியரி நர்வ் அப்படின்னா இலை நரம்பு. 81 பாருங்க. சர்க்குலேஷன் அப்படின்னா சுற்றோட்டம். சர்க்குலேஷன் அப்படின்னா என்ன, சுற்றோட்டம். அடுத்து சர்க்கம்சிஷன் அப்படின்னா குறித்தோல் அகற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து சர்க்கம்ஃப்ளக்ஸ் நெர்வ் அப்படின்னா சுற்று நரம்பு. சர்க்கம்ஃப்ளக்ஸ் நெர்வ் அப்படின்னா சுற்று நரம்பு. சர்க்கம் பெண்டேட் அப்படின்னா சுழலிலை. சர்க்கம் பெண்டேட் அப்படின்னா சுழலிலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிர்ஹோசிஸ் அப்படின்னா கல்லீரல் கரணை. ஓகேவா. சிர்ஹோசிஸ் அப்படின்னா என்ன, கல்லீரல் கரணை அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிளாப் ஃபீட் அப்படின்னா முடங்கு கால். ஓகேவா. கிளாப் ஃபீட் அப்படின்னா என்ன, முடங்கு கால். அடுத்து கிளாவிக்கல் அப்படின்னா காரை எலும்பு. ஓகேவா. கிளாவிக்கல் அப்படின்னா காரை எலும்பு. குளோனிங் அப்படின்னா படியாக்கம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம ஈஸியாக பயன்படுத்த முடியும். அடுத்து கிளீவேஜ் அப்படின்னா பிளவி பெறுகள். ஓகேவா. கிளீவேஜ் அப்படின்னா பிளவி பெறுகள். கிளெஃப்ட் அப்படின்னா பிளவு. ஸோ இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ அடுத்து 91 கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்து குளோனஸ் அப்படின்னா நடுக்க மறிவினை அப்படின்னு அர்த்தம். குளோனஸ் அப்படின்னா நடுக்க மறிவினை. கிளப் ஃபுட் அப்படின்னா அகல்பாதம். ஓகே. அடுத்து கிளப்பிங் அப்படின்னா விரல் நுனி பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். கிளப்பிங் அப்படின்னா என்ன, விரல் நுனி பெருக்கம். கிளம்பிங் அப்படின்னா ஒட்டி கொள்ளுதல் அல்லது திரளுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்து கோயாகுலேஷன் அப்படின்னா ரத்தம் முறைதல். ஸோ இந்த வார்த்தையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 93, 94, 95 இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து காக்னிஷன் அப்படின்னா அறிந்துணர்தல் அப்படின்னு அர்த்தம். காக்னிஷன் அப்படின்னா அறிந்துணர்தல். கோலிக் அப்படின்னா வயிற்று வலி.
கோலிக் அப்படின்னா என்ன, வயிற்று வலி. அடுத்து கோலோட்டிஸ் அப்படின்னா பெருங்குடல் அலர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கோலிக்னா வயிற்று வலி, கோலோட்டிஸ் அப்படின்னா பெருங்குடல் அலர்ஜி. அடுத்து கோலிகுலஸ் அப்படின்னா பெருங்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஏன் அந்த வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் அந்த பெருங்கல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்து கோலிகுலஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, கோலோ அல்லது கோலிக் அப்படின்னா பெருங்குடல் சார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கோலோ கோலிக்கோ அதாவது COLO அப்படின்னு கொடுத்துட்டு கோலிக் அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து தான் தனியாக கொடுத்துருக்காங்க. பெருங்குடல் சார்ந்த ஒரு இதாக இருக்கலாம் மேபி. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ கோலோ அப்படின்னாலும் பெருங்குடல் சார் தான், கோலிக் அப்படின்னாலும் பெருங்குடல் சார் தான். ஸோ இந்த ரெண்டு இங்கிலீஷ்க்கான டெர்மினாலஜி வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் வந்து ஸோ பெருங்குடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்ம 100 பார்த்துட்டோம். 100மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் தான். ஏன்னா எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதே மறுபடியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு 7 பார்ட்ஸ் இருக்குது. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணுறோம்னா எக்ஸாம்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக நம்ம கலைச்சொற்கள்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம எக்ஸாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.